வணக்கம் நண்பர்களே, இது நம்ம சிடெக் தமிழ். நம்ம வீடியோ முழுசாக பார்த்த மாதிரி இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஹலோ சிடெக் வியூவர்ஸ், இதுதான் நம்ம சிடெக்கோட செகண்ட் வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா GTA VICY வந்து எப்படி மோட் பண்ணாமல் இருக்கிறோன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணால் இந்த மாதிரி ரேர் ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும். அதை வந்து நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நீங்கள் சொல்கிறேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். இதோட லிங்க்கு கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல டவுன்லோடு லிங்க்கு காமிக்கும். இந்த டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு பேஜில் டவுன்லோட் ஆகும். இதில் டவுன்லோட் எனிவே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 240 MBலே இதை ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கும். அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் டு GTA VICY மோட் கொடுத்துட்டிங்கன்னா அதே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் வந்து இதில் க்ராக் பண்ணது வந்துடும். இதை நானே க்ராக் பண்ணி போட்டது, வேறு எதுலேயும் கரெக்டாக வரல. நான் இது வந்து கம்ப்ரெஸ்ட் பண்ணி ஹைலி கம்ப்ரெஸ்ட் வீடியோ ஆகியிருக்கேன். எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் இன்ஸ்டால்னு இருக்கும், இன்ஸ்டால் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். இதில் வந்து அன்பேக் கொடுத்துட்டிங்கன்னா அதே லோடிங் ஆகும். அது லோடிங் ஆகிற நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு என்ன காமிக்கிறோம்னா அந்த GTA VICYக்கான மோட் கோட்ஸ் காமியிருக்கேன். இதோட நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதையும் போய் பார்த்து டவுன்லோட் பண்ணிடுங்க. அதேமாதிரி தான் டவுன்லோட் பண்ணணும். இதை டவுன்லோட் பண்ணிக்கின்னு இந்த மாதிரி கோட்ஸ் கரெக்டாக போட்டால் தான் அது வந்து ஆக்டிவேட் ஆகும். அதை பார்த்து பண்ணிங்க. அதேமாதிரி தான் டவுன்லோட் பண்ணணும். இது கொஞ்ச நேரம் லேட் ஆகும் அடுத்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இதோட ஒவ்வொரு ஸ்டெப் கரெக்டாக பண்ணால் தான் அது வந்து கரெக்டாக டவுன்லோட் ஆகும். இல்லைன்னா அங்கங்கே ட்ராக் ஆகும். இது ரிசல்யூஷன் கம்மியாகும். இதை பார்த்துங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஒரே 2 ஸ்டெப்பில் முடிச்சிடலாம். மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஒரு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். போட்டு கேன்சல் கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக இன்ஸ்டால் ஆகாது. ஆடியோ ஃபைலில் கரெக்டாக ப்ராசஸிங் பண்ணால் தான் ஆடியோ கரெக்டாக வரும். இல்லை தப்பாக அங்கங்கே இதுவாகிடும். பார்த்துங்க. வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ போட்டுருவோம். நீங்கள் அடுத்த வீடியோ என்ன வேணும், எந்த சாஃப்ட்வேர் க்ராக் பண்ணி போடணும் அப்படின்னு கமெண்டில் கேட்டிங்கன்னா அந்த வீடியோ அந்த சாஃப்ட்வேர் நான் க்ராக் பண்ணி இது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அதுக்காக உடனே நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் பண்ணதே வேஸ்ட் ஆகிடும்.
வந்த பிறகு நீங்கள் கேன்சல் கொடுத்துருங்க. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா இது ஓப்பன் பண்ணால் கரெக்டாக ரெசல்யூஷன் வரும், அதுக்கு வந்து அதுதான் காரணம். அதுவும் மட்டும் இல்லாமல் இது கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போடுங்க, காம்பேபிலிட்டி போயிட்டு ரன் as காம்பேபிலிட்டி மோட், அது வந்து விண்டோஸ் எக்ஸ்பி சர்வீஸ் பேக் 3 இருக்கும். ரன்னிங் 640x480 ரெசல்யூஷன் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்து போட்டு இப்போ வந்து நம்ம GTA YCT வந்து ஓப்பன் ஆகிடும். இது நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்ததுன்னா அதுமாரி வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸ்டாப் கேம். நியூ கேம். GTA YCT ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன வீடியோ போடணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.